மட்டக்களப்பு கொழும்பு பிரதான புகையிரத வீதியின் மின்னேறிய கல்லோய பிரதேசத்துக்கு இடைப்பட்ட பகுதியில் குறித்த காட்டு யானைகள் ரயிலில் மோதுண்டுள்ளது. மட்டக்களப்பிலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த ரயிலில் இரவு 11:30க்கும் 12 மணிக்கும் இடைப்பட்ட நேரத்தில் குறித்த விபத்து இடம்பெற்றுள்ளது. கவுடுள்ள காட்டு பகுதியிலிருந்து புகையிரத வீதியை கடப்பதற்கு முற்பட்ட யானை கூட்டமே ரயிலில் மோதுண்டுள்ளது. 8, 15, 20, 30 வயதுகளை உடைய யானைகளே உயிரிழந்துள்ளன. மேலும் 6 மாதங்களான யானைக்குட்டி ஒன்றும் விபத்தில் பலியாகியுள்ளது. இந்நிலையில் குறித்த சம்பவத்தை அடுத்து புகையிரத வீதிக்கும் பாரிய பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. புகையிரத சாரதியுடன் நான் கலந்துரையாடினேன். சுமார் 20 கிலோமீட்டர் வேகத்திலேயே ரயிலை செலுத்தியதாக சாரதி குறிப்பிட்டார். கல்லோய ரயில் நிலையத்தை அண்மிக்கின்றமையினால் குறைந்த வேகத்திலேயே ரயில் பயணித்துள்ளது. குறித்த இடம் புகையிரத வீதியின் 2 பக்கங்களிலும் மலைப்பாங்கான பகுதிகள் உள்ளமையினால் யானை கூட்டம் குறித்த புகையிரத வீதிக்கு வந்ததால் புகையிரத பாதையில் நெடுந்தூரம் பயணித்து அங்கிருந்து கடக்க முடியும். அதன் காரணமாகவே இந்த விபத்து இவ்வாறு இடம்பெற்றுள்ளது. சம்பவம் தொடர்பில் ஆராய்ந்து அடுத்த கட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். புகையிரத நேர அட்டவணையில் மாற்றத்தை ஏற்படுத்த ஆலோசனைகளை வழங்கியுள்ளேன். இதே நேரம் மட்டக்களப்புக்கும் கொழும்புக்கும் இடையிலான ரயில் சேவைகள் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக மட்டக்களப்பு புகையிரத நிலைய பிரதம அதிபர் எஸ். பேரின்பராஜா தெரிவித்தார். இன்று அதிகாலை 1:30க்கு புறப்படவிருந்த முலத்திச கடுகதி புகையிரத சேவை மற்றும் இன்று காலை 6:15க்கு புறப்படவிருந்த அனைத்து ரயில் சேவைகளும் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டதாக புகையிரத நிலைய அதிபர் தெரிவித்தார். நேற்று இரவு மட்டக்களப்பிலிருந்து 8:15க்கு கொழும்பு நோக்கி புறப்பட்ட பாடிமின் புகையிரதமானது கிங்கராக்குடைக்கும் கல்லோயா சந்திக்கும் இடைப்பட்ட பகுதியில் யானையுடன் மோதியதன் காரணமாக தடம் புரண்டதன் நிமித்தம் கொழும்புக்கான மட்டக்களப்பு சேவையும் கொழும்பிலிருந்து மட்டக்களப்புக்கான புகையிரத சேவையும் இடைநிறுத்தப்பட்டுள்ளது. பாதைகள் சீர் செய்தவிடம் மீண்டும் ஆரம்பிக்கும்.